ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனே, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் கிருபையாய் இந்த வார்த்தையை இந்த மாத வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். காத்திருக்கிறவர்களுக்கென்று கர்த்தர் செய்கிற காரியம் அது செய்து முடிக்கும் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஹalleluya. காத்திருக்கிறவர்களுக்கு கூட தெரியாது. ஆமே, வார்த்தை தெரியும், ஆனா அந்த வார்த்தையை கர்த்தர் எப்படி நிறைவேற்றுவார் என்று தெரியாது. அதை செய்யும் விதங்கள் ஒருவரும், எனவேதான் வேதம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி அவர்களை தெரியாத பாதையிலே கொண்டு வந்து அவர்கள் இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவார். வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை எல்லாம் நாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காரணம், அவருடைய வல்லமை அவ்வளவு பெரியது. மகத்துவத்தில் அவர் சிறந்தவர், வல்லமையில் பெருத்தவர். எனவேதான் எசேக்கியேல் 36:36 எடுக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். என்னால செய்ய முடியுமா? அந்த டவுட்டே கிடையாது. நான் மாம்சமான யாவுக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எசாயா 60வது அதிகாரம் 22 கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசேஷமாய் இந்த மாதம் கர்த்தர் காத்திருக்கிறவர்களுக்காகவே இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் கிருபையாய் தீர்க்க தரிசனமாய் கொடுத்திருக்கிறார். நாளாக நாளாக காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போவது இயல்பு. வேதத்திலே அதை பார்க்க முடியும், நம்முடைய வாழ்க்கையிலும் அதை பார்க்க முடியும். ஒவ்வொருத்தருக்கென்று ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறது போல ஒவ்வொருவருக்கும். எனவேதான் இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? என் வேளை இன்னும் வரவில்லை. அவருடைய வேளை என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகள் 3வது அதிகாரத்தில் அங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மோவாபின் ராஜாவை எகுத் என்பவன் என்ன பண்ணுவான்னா குத்தி கொண்டு விடுவான். அவர் ரூமுக்குள்ள இருக்கிறாரு, கதவு அடைபட்டிருக்கிறது. அந்த எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவுக்காக ஜனங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்குள்ள போகவில்லை, அந்த வார்த்தைக்காக இதை எடுத்து சொல்லுகிறேன். அதில் 25வது வசனத்தை பாருங்கள். இப்படி சொல்லப்பட்டிருக்கும், அவர்கள் சலித்து போகும் மட்டும் காத்திருந்தார்கள். இந்த எக்லோனுக்காக கொஞ்சம் பேர் காத்திருக்கிறாங்க. ஆனா காத்திருந்து 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 அவங்க என்ன அடைந்தார்கள் என்றால், அவர்கள் சலித்து போனார்கள். அவர்கள் காத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்காக அந்த அறை வீட்டின் கதவு திறக்கப்படவில்லை. சலித்து போகும் மட்டும் காத்திருந்தாங்க. காத்திருக்கிறவர்கள் இப்பொழுது சலித்து போக காரணம் என்ன? கதவை தட்டி பார்க்கறாங்க, திறக்கல. சத்தம் போட்டு பார்க்கறாங்க, திறக்கல. அவங்க ஒரு திறவுகோலை எடுத்து வந்து திறந்து பார்த்தா உள்ளே எக்லோன் என்ன இருக்கிறான் தெரியுமா? இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். எனவே அவனுக்கு காத்திருந்தவர்கள் என்னானார்கள் தெரியுமா? சலித்து போனார்கள். இதோ அவர்கள் ஆண்டவன், இந்த எக்லோன் தரையிலே செத்து கிடந்தான். எனவே அவனுக்கு காத்திருந்தவர்கள் சலித்து போனார்கள். நான் ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். எனவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. காத்திருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புகிற முதல் செய்தி இதுதான். சலித்து போக விட மாட்டார். இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது சொன்ன வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? தட்டுங்கள் உங்களுக்கு, தட்டுங்கள் உங்களுக்கு. சத்தமா சொல்லுங்க, திறக்கப்படும். சொல்லுங்க, திறக்கப்படும்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து. ஆமென். நம் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை சலித்து போக விட மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சலித்து போக விட மாட்டார். சலித்து போக விட மாட்டார். காரணம் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். எக்லோன் செத்து கிடக்கிறான், கதவு திறக்கப்படல. காத்திருக்கிறவர்கள் கதவு திறக்காததும் இவங்களா ஒரு கீயை கொண்டு வந்து திறக்கிறான். கர்த்தர் பத்மு தீவிலே சுற்றிலும் சமுத்திரம். ஆமென். எவ்வளவுதான் இனி மரணம் தான், இனி வாய்ப்பே இல்லைன்னு இருக்கும் போது கர்த்தர் தம்முடைய கரத்தை காட்டுகிறார். இங்க பாரு, மரணத்தின் கீ என்கிட்ட இருக்கு, பாதாளத்தின் திறவுகள் என் கையில் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை காத்திருக்கிறதுனுடைய மிகப்பெரிய பலனை என்ன தெரியுமா? He's alive. அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ மனமே. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, சலித்து போக விட மாட்டார். சலித்து போக விட மாட்டார். கதவை திறந்து பார்க்கும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியருக்கு எழுதும்போது, கிறிஸ்து மட்டும் உயிரோடு எழும்பலைன்னா நம்முடைய விசுவாசம் வீணா இருக்குமே அப்படிம்பார். என் விசுவாசம் வீணா இருக்கு, அவர் மட்டும் உயிரோடு இல்லைன்னா என் விசுவாசம் எல்லாம் வீணா இருக்குமே. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். எனவே தான் கர்த்தர் சொல்லுங்க, இவரை காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறவைகள் என்பது உலக தோற்றம் முதற்கொண்டு. நேற்று 1ஆம் தேதி காலை ஆராதனையில் ஆவியானவர் அதை அழகாய் நம்மோடு பேசினார். ஏன் காத்திருக்க வைக்கிறார் என்றால், நம்மை தேவன் எதற்கு காத்திருக்க வைக்கிறாரோ அந்த காரியம் இப்பொழுது போடப்பட்ட திட்டம் அல்ல, உலக தோற்றம் முதற்கொண்டு கர்த்தர் வைத்த தீர்மானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை, ஒரு 2 முக்கியமான காரியத்தை கூட நான் சொல்லி ஜெபிக்க விரும்ப. நல்ல கவனமா கேளுங்க. தேவன் பார்த்து நல்லதென்று கண்ட பிறகுதான் நம்மை பார்க்க வைப்பார். அது வரைக்கும் காண்பிக்கவே மாட்டார். தேவன் பார்த்து நல்லது என்று கண்ட பிறகு. கர்த்தர் படைப்பிலேயே மிகப்பெரிய படைப்பு என்ன? அது சொல்றதுக்கு என்ன? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிருஷ்டிப்பிலே மிகப்பெரிய சிருஷ்டிப்பு என்ன? மனிதன். இப்ப கர்த்தர் முதல்ல பூமியை பார்த்தார்ல, அந்த பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும். மனுஷன் பார்க்கும்போது பூமி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் மனிதன் கண்ணை திறக்க, அவர் ஊதவே இல்லை. ஊதுனா எழும்பிடுவான். அவன் கண்ணை அவன் அப்படியே தான் இருக்கிறான், மண்ணாதான் இருக்கிறான், ஊதவே இல்லை. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இந்த ஒழுங்கின்மை வெறுமை அவர் பார்க்கிறார். உடனே ஆண்டவர், நான் பார்க்கிறத இவனும் பார்க்கட்டும். அப்படி இல்லை, அவன் இப்ப பார்க்க கூடாது, அவன் பார்க்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 22வது வசனத்திலே, தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எல்லாவற்றையும்னா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது மட்டும் இல்ல, அதற்கு மேலிருந்த 25வது வசனம் 1:25, எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். எல்லாவற்றையும் உண்டாக்கி நல்லது என்று கண்ட பிறகு, அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்ட, நான் வாசிக்கிறேன், சொல்ற வசனம் மட்டும் வாசி. பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி. எதற்கு பின்பு தெரியுமா? தேவன் முதல்ல ஒன்றை பார்க்கிறார், அது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கு. தேவனுடைய பெரிய நோக்கமே மனுஷனை உருவாக்குறது தான். தேவனுடைய மிகப்பெரிய திட்டமே மனிதனை உருவாக்குவது. அப்படி வைக்கிறார். வச்சுட்டு அந்த ஒழுங்கின்மை எல்லாம் மாற்றுகிறார், வெறுமை எல்லாம் நிறைவாக்குகிறார், எல்லாவற்றையும் நிறைவாக்கி சுவர். ஓகே ஓகே. பின்பு தேவன் மனுஷனை உருவாக்குகிறார். பின்பு அப்போ ஒரு காரியம் தெளிவாக தெரியும், இன்னும் என் கண்களுக்கு சில காரியங்கள் காண்பிக்கப்படவில்லை என்றால் அதன் அர்த்தம் கர்த்தர் மறந்து விட்டார் என்றல்ல,
கர்த்தர் எனக்காக ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். என் தேவன் எனக்காய் என்றாகிலும் ஆமென். என் தேவன் எனக்காய் ஒரு ஆதாரமா சேகம் அமரால் அறியாதார கிரகிக்க முடியா சர்வஞானியே. நல்ல கவனமா கேளுங்க. யோசேப்பை உருவாக்கிய விதம் யாக்கோபுக்கு தெரியாது. 17 வயசுல, யோசேப்பின் 17வது வயதுல கர்த்தர் யாக்கோபை விட்டு யோசேப்பை செப்பரேட் பண்றார். எதுக்கு தெரியுமா? உருவாக்க. அந்த உருவாக்குகிற ப்ராசஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது யோசேப்புக்கு. உருவாக்கிய விதம் யாக்கோபுக்கு தெரியாது. ஆனா உயர்த்தப்பட்ட பிறகு கர்த்தர் யாக்கோபை வரவழைத்து கண்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். இது போலதான் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்பவைகளை உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் அதை காணவில்லை. இந்த 22 வருடங்கள் யோசேப்பை யாக்கோபு மீட் பண்றதுக்கு 22 இயர்ஸ் ஆச்சு. இந்த 22 வருடங்கள் யாக்கோபு ஆண்டவர்கிட்ட பேசாம இருந்திருப்பாரா? ஆண்டவர் யாக்கோபிட்ட பேசாம இருந்திருப்பாரா? ஆமென். பல நேரத்தில் அந்த பகுதியெல்லாம் மெடிடேட் பண்ணும்போது எப்படி தோணும்னா, ஆண்டவர் ஒரு அட்லீஸ்ட் இன்டைரக்டாவது சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் லைக் சும்மா இதெல்லாம் சர்ப்ரைஸ் அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம். அவனே அழுதுட்டு இருக்கிறான். சொல்லியிருக்கலாமே ஆண்டவர், நீங்க சொல்லியிருக்கலாமே. சொல்லவே மாட்டார். ஏன் சொல்ல மாட்டாரா? நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. ஆனா உருவாக்குற விதம். நேற்று ஆராதனையில் இந்த வார்த்தையை சொன்னேன். யோசேப்பு யாக்கோபை கடைசியாய் பார்க்கும்போது யாக்கோபு யோசேப்பை கடைசியை பார்க்கும்போது யோசேப்பு தரித்திருந்த வஸ்திரம் பல வர்ணாங்கி. 22 வருடம் கழித்து யாக்கோபு யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பு தரித்திருந்த வஸ்திரம் ராஜ வஸ்திரம். ஆனால் இது நடுவிலே அவன் தரித்திருந்த சிறைச்சாலை வஸ்திரம். யாரு பார்க்கல தெரியுமா? யாக்கோபை பார்க்க விடல. யாக்கோபு தலைக்கு கீழே கல்லு வச்சு படுத்தத ஈசாக்கு ரெபெக்காளை கர்த்தர் பார்க்க விடல. ஏசாவை பார்க்க விடல. ஏசா வந்து யாக்கோபை பார்க்கும்போது யாக்கோபு வெறும் கோலும் கையுமா இல்ல, 2 பரிவாரங்களை உடையவனாயிருக்கிறார். யாக்கோபு வந்து யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பு அடிமையின் வஸ்திரத்தை தரித்தவனாய் அல்ல, ராஜ வஸ்திரத்தை தரித்தவனாயிருக்கிறார். சில கண்களுக்கு தேவன் இன்று நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். நாளை கர்த்தர் நம்மை வெளிப்படுத்தும் போது இது கர்த்தராலே ஆயிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது போலதான் நமக்கானவைகளை தேவன் ஆயத்தம் பண்ணும் போது நம் கண்களுக்கு காண்பிக்க மாட்டார். இந்த நாட்கள் கடினமாய் தான் இருக்கும். இந்த நாட்கள் சற்று வேதனையாய் தான் இருக்கும். ஆனாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் எக்லோன் அல்ல. செத்து கிடப்பதற்கு என் ஆண்டவன் எக்லோன் அல்ல. என் ஆண்டவர் சகலத்தை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த யாக்கோபு யோசேப்பை காணும் வரை அந்த 22 வருஷம் யாக்கோபுக்கு எப்படி இருந்துன்னு 2 வார்த்தைகள்ல சொல்லுகிறேன். ஒன்று, ஆதியாகமம் 37:35 வாசிங்க. ஆமென். 37:35. அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் இந்த காத்திருப்பின் காலத்துல அவனுக்குள்ள எதற்கு இடம் இல்லை தெரியுமா? ஆறுதலுக்கு இடம் இல்லை. ஆறுதல் சொல்ல வராங்க, ஆனா நமக்குள்ள இடம் இல்லை. ஆமே, நம்ம நிறைய ஆறுதல்கள் வருகிறது, ஆனா உள்ள இடம் இல்லை. ஆமே, ஆறுதல்கள் சுத்தி எத்தனை பேர் ஆறுதல் சொல்றாங்க, ஆனா உள்ள இடம் இல்லையே. ஆமே, காத்திருக்கிற சகோதரி, கணவன் மூலமாய் ஆறுதல் வருகிறது, உள்ள இடம் இல்லை. மனைவி மூலமாய் ஆறுதல் வருகிறது, இடம் இல்லை. பிள்ளைங்க மூலமாய் ஆறுதல் வருகிறது, இடம் இல்லை. உள்ள இடம் இல்லை.
ஏன்னா அந்தந்த அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதை அறிந்திருக்கிறீர். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறான். ஆறுதல் சொல்ல இடம் இல்லை. ஆறுதல் சொல்லதான் வந்து நிக்கிறாங்க, எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. வந்து நிக்கிறது இவன் அழுறத பாக்குறதுக்கு இல்ல, ஆறுதல் சொல்ல. ஆனால் அவனுக்குள்ள இடம் இல்லை. அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டே இருந்தான். அழுது கொண்டே இருக்கிறான். அழுதான் என்றல்ல, இந்த காத்திருப்பின் காலத்துல அதிகமா நம்ம செய்கிற காரியத்துல ஒன்று என்ன தெரியுமா? அழுகை. ஏன்னா நமக்குள்ள எதற்கு இடமில்லாமல் போகிறது? ஆறுதலுக்கு. எனவேதான் தன்னைத்தானே ஆறுதல் படுத்துகிறான் தாவீது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? என் கண்கள் சொரிந்து கொண்டே இருக்கிறது என்கிறார். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீரே, அவைகள் எல்லாம் உங்க கணக்கில் இருக்கிறதப்பா. எத்தனையோ ஆறுதல், எத்தனையோ பேர் மூலம் நமக்கு ஆறுதலின் வார்த்தை கிடைக்கிறது. கேட்கும் போது சில நேரத்தில் நல்லா இருக்கு, ஆனா உள்ள இடம் இல்லை. அந்நாளுக்கு ஆறுதல் யார் மூலமாய் கிடைக்கிறது? எல்கானா மூலம் கிடைக்கிறது. எல்கானா சொன்ன வார்த்தை என்ன? 10 பிள்ளைகளை பார்க்கல நீ எனக்கு. இப்ப பிள்ளை இல்லைங்கிற குற்றச்சாட்டு அந்நாள சுத்தி இருக்கிறவங்க வைத்தார்களே தவிர யார் வைக்கல தெரியுமா? எல்கானா வைக்கல. ஒரு மனைவிக்கு இதை விட பெரிய சப்போர்ட் வேற என்ன இருக்கிறது? உலகம் 1000 சொல்லட்டும், ஆனா கணவன் ஒண்ணு இல்லமா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னா அதுல அவ்வளவு பலன் இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைக்கு கூட அந்நாளுக்குள்ளே இடம் இல்லை. என வலி, அப்படிப்பட்ட வலி. ஆறுதலுக்கு இடம் இல்லை. இந்த பகல் வேளையில உங்களுக்கு ஆறுதலுக்கு உங்களுக்குள்ள இடமில்லாத அளவுக்கு நீங்க ஒரு பெயினை சுமக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இதன் மறுபக்கத்துல கர்த்தர் உங்களுக்கான யோசேப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீர் அனுப்பின வார்த்தைகள் உம்மிடம் திரும்பிடாதே. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவன் இந்த வார்த்தையை நல்ல உள்வாங்கணும். ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு 4 குறிப்பு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரவில்லை. அப்பா சமூகத்திலிருந்து அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நோட் பண்ணி ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இடம் இல்லை இன்னைக்கு. அதனாலதான் ஒரு காலத்துல எல்லாம் ஒரு வார்த்தை கேட்கும் போது நம்மளுக்கு பலன் இருந்துச்சு. ஆனா இப்போ இதே யாக்கோபு தான் வீட்டை விட்டு புறப்பட்டு தலைக்கு கீழே கல்லை வச்சு படுக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இங்க பாரு, நீ போற இடத்துல உன்னை காப்பாற்றி உனக்கு உணவு உடுக்க உடை எல்லாம் கொடுத்து நான் திருப்பி கொண்டு வரணும். அவன் படுக்க வச்சிருந்த கல்லை எடுத்து நாட்டுறான், கல்லை நிமித்தி வைக்கிறான். அவனுக்கு என்ன நம்பிக்கை? நானும் நிமிந்துருவேன், நானும் எழும்பிடுவேன், திருப்பி போறான். இப்படி போன யாக்கோபு தான் இப்பொழுது அவனுக்குள்ள ஆறுதலுக்கு கூட இடம் கொடுக்கல, முடியல. ஆமே. எனக்குள்ள எத்தனையோ பேர் சுத்தி இருக்கிறவங்க ஆறுதல் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா எனக்குள்ளே அதற்கான இடம் இல்லை. ஆமே. நான் அழுது கொண்டே இருக்கிறேன். யாக்கோபு அழுது கொண்டே இருக்கிறான். மறுபக்கத்தில் யோசேப்பு கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நமக்கு தெரியாது, நாம் அழுது பல நேரத்தில் நம்முடைய அழுகை மற்றவர்களுக்கு சங்கடமா இருக்க, வேதனையா இருக்கும். ஏன் நாம கூட துக்கத்துல தான் அழுறோம். ஆனால் இந்த கண்ணீர் நமக்கான பல நன்மைகளை முளைக்க பண்ணுகிற தண்ணீர் என்பதை இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சில கண்ணீரோடு இருக்கிற உள்ளங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நமக்கான நன்மைகளை முளைக்க பண்ணுகிற தண்ணீர். அவன் அழுது கொண்டிருக்கிறான். இன்னொரு காரியத்தை பாருங்கள், யாக்கோபு சொன்ன இன்னொரு காரியம். அந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டு சகோதரர்கள்லாம் போவாங்க, போயிட்டு சிமியோனை பிடிச்சு வைப்பார். வர வழியில அத்தனை பேருடைய சாக்கு பையிலையும் பணம் இருக்கும். இந்த சம்பவத்தை எல்லாம் யாக்கோபு கிட்ட யோசேப்பின் சகோதரர்கள் சொல்லும் போது யாக்கோபு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்றாங்க, அந்த சிமியோனை விடணும்னா பென்யமீனையும் கூட்டிட்டு போகணும். அப்படி சொல்லும் போது யாக்கோபு சொல்லுகிறார், 42வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்துல வாசியுங்கள். என்னை
பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாமே எனக்கு அகைன்ஸ்டாவே நடக்குது, எல்லாமே எனக்கு விரோதமாகவே நேரிடுகிறது. இந்த காத்திருக்கும் காலத்துல நம்முடைய வாழ்க்கையில நடப்பது எல்லாமே நமக்கு எதிராய் நடப்பது போலவே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பாம்பு பவுல் கையில கடிச்சதை பார்த்தவங்க என்ன சொன்னாங்க? இவங்கிட்ட ஏதோ ஒரு சந்தேகமே இல்லை. வாழ்க்கையில புயலடி எல்லாமே எதிரா. அவர் சொல்றாரு, யாக்கோபு அவன் வாழ்க்கையில நடந்ததை வைத்து, எல்லாமே எனக்கு எதிராவே நடக்குது. ஆமென், எல்லாமே எதிரா. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா எல்லாம் எதிரா நடக்கல, எல்லாமே அனுகூலமாய் நடக்கிறது. அது நமக்கு தெரியும். அதனாலதான் அது ஒருத்தர் உணர்ந்ததே கிடையாது. யாக்கோபால அதை ஃபீல் பண்ணவே முடியல. யாக்கோபு சொல்ல, என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள். எல்லாமே, சிமியோனும் இல்லை, யோசேப்பும் இல்லை, இல்லை 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 இல்லை. இந்த காத்திருப்பு காலம் முடிவுக்கு வர போகிறது. இன்னும் அடுத்த மீட்டிங்ல யாரை கூட்டிட்டு போக போறாங்க தெரியுமா? யாக்கோபை கூட்டிட்டு போக போறாங்க. எப்படி கூட்டிட்டு போறாங்க தெரியுமா? ரதத்துல வச்சு கூட்டிட்டு போக போறாங்க. அப்போ காத்திருப்பின் காலம் முடிவுக்கு வரும்போது அவனுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா? இல்லை 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 இல்லை. யோசேப்பு இல்லை, சிமியோன் இல்லை, பென்யமீன் இல்லை. ஆமென். சுகம் இல்லை, பணம் இல்லை, பலன் இல்லை, சமாதானம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. இத்தனை இல்லைகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில தான் கர்த்தர் ஒரு அதிசயமான அற்புதமான நல்ல கைகளை சட்டி ஜீசஸ் என்னை, அதாவது நான் காத்திருக்கிறது வேற, என்னை கர்த்தர் காத்திருக்க வைக்கிறது வேற. எல்லாமே எனக்கு எதிராகவே நடக்குது, எல்லாமே எனக்கு எதிராகவே நடக்குது, எல்லாமே எனக்கு எதிராகவே. ஆமென். அப்படிப்பட்ட நிலையில யாராவது இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே இப்படி ஒரு வார்த்தையை பார்க்க முடியாது. கர்த்தர் யாக்கோபோட இருந்தாருன்னு பார்க்க முடியாது. ஆனா என்ன வார்த்தையை பார்க்கலாம் தெரியுமா? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். சில நேரத்துல இமைப்பொழுது அவர் தம்முடைய முகத்தை மறைப்பா. எதுக்கு தெரியுமா? ஏன் ஆண்டவர் அந்த இமைப்பொழுது மறைச்சிங்க? உன்னை நான் எப்படி சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன் தெரியுமா? உருக்கமான, அதாவது பிள்ளைங்க கொஞ்சம் அழ ஆரம்பிச்சு பெற்றோர் தூக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டுன்னு வைங்களேன், பிள்ளைங்க இன்னும் நல்லா அழுவாங்க. பிள்ளைங்க இன்னும் நல்லா அழுததுக்கு அப்புறம் அந்த பெற்றோர் பிள்ளைகளை தூக்கும் போது எப்படி தூக்குவாங்க தெரியுமா? போட்டுறா 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 அப்படி சொல்லிட்டு அப்படி தூக்கி மார்போடு சேர்த்து வைத்து. ஆமே, ஆண்டவர் அப்படி நம்மளை தூக்க விரும்புறா. ஆமே, கைகளை உயர்த்தி, அப்பா நீங்க எனக்கு தீமை செய்யலப்பா, நீங்க அப்படி சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. அப்படி நீங்க எனக்கு தீமை செய்யலப்பா, நீங்க எனக்கு தீமை செய்யல ஆண்டவரே, நீங்க எனக்கு தீமை செய்யவே இல்லப்பா. நான் நினைச்சேன் நீங்க இனி என்ன பார்க்கவே மாட்டீங்க, எனக்கு இல்ல. ஆமே ஆமே. நடப்பதெல்லாம் எதிராக இருந்தாலும் நடந்து முடியும் போது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக. யோசேப்பின் சகோதரர்கள் வராங்க, வந்து சொல்றாங்க யாக்கோபின் இடத்துல, ஆதியாகமம் 45:26, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்ப மூர்ச்சை அடைந்ததுன்னா அவன் மூச்சு நின்னுட்டு நிக்கல அப்படிங்கிறான். யோசேப்பு யார்? அவன் ஆண்டவருடைய சில விளையாட்டு இருக்கு தெரியுமா? யாரை வச்சு அந்த நியூஸ்? ஏன் யோசேப்பு வந்து அப்பான்னு கூப்பிட்டுருக்கலாம்ல? இல்ல, யோசேப்பை இரு, அவனுங்களே அனுப்பு. ஏன்னா இவனுங்க தான்
அப்பா கிட்ட வந்து, அப்பா வர வழியில் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம், யோசேப்பு ஒரு மிருகம் பட்சித்து போட்டது பாருங்க, அதுதானே? ஆமா. எந்த வாயினால யோசேப்பு யாக்கோபை துக்கப்பட வைத்தாரோ அதே வாயினால யாக்கோபை, ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் யார் உங்க அழுகைக்கு காரணமா இருக்கிறார்களோ அவர்களே உங்கள் நகைப்புக்கு காரணமாய் கர்த்தர் மாற்றுவார். என் ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஒரு காரியம் மட்டும் உறுதியா இருக்கு, கர்த்தர் தானே காத்திருக்க வைக்கிறார். கர்த்தர் தானே காத்திருக்க வைக்கிறார். நம்பவே முடியல. அது எப்படி? நம்ம எல்லாமே எதிரா நடந்து திடீர்னு வந்து ஹல்லேலூயா எப்படிங்க இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? ஒரு கொஸ்டின், எல்லா கொஸ்டினுமே டஃப். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எல்லா கொஸ்டினுமே டஃப். என்ன இருந்து கண்ணை தள்ளி ரிசல்ட் வந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி எல்லாரும் மூச்சு நிக்குது பாத்தீங்களா? இப்படிதான் 22 வருஷமா அழுதுட்டு இருக்கிறான். 22 வருஷ அழுகை, எல்லாமே எதிராய் நடக்கிறது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் ஜெயில இருக்கிறான் அப்படி சொல்லல. ஆனா அப்பெல்லாம் கர்த்தர் கூடவே இருந்தா. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசத்துக்கு எல்லாம் அதிபதியாயிருக்கிறான். இன்னும் பாருங்க, இவர் 22 வருஷம் அழுறார்ல, ஒரு பையனாவது அப்பா அழாதீங்க, சரி ஆண்டவர் தான் சொல்லல விடுங்க, பசங்க 10 பேர் இருக்கிறானுங்கல்ல, 10 பேருக்கு தெரியும் யோசேப்பு எங்க இருக்கிறான்னு. எப்படி போன அப்பா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல யோசேப்ப அட்லீஸ்ட் இந்த ரூபனாவது போட்டு கொடுத்துருக்கலாம். 10 பேர் இருந்தா கண்டிப்பா போட்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பான். ஆனா அங்க கூட பாருங்க, யோசேப்பு அவர்களுக்கு இடம் கொடாமல், அல்லது யோசேப்பு ஏதாவது ஒரு நபரை கூப்பிட்டு கொண்டு வந்து ரூபனையோ சிமியோனையோ பக்கத்துல உட்கார வச்சு, யூதாவுக்குள்ள இறக்க குணம் உண்டு. அந்த யூதாவை மகனே பாத்தியா மகனே அப்படி சொல்லிட்டு அவங்கிட்ட அழுதுருந்தா கூட அவன் கூட சொல்லியிருப்பான், அப்பா அழாதீங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அந்த 9 பேரும் அப்படிதான். எப்பவுமே நம்ம ஒரு மேட்டர் சொல்லும் போது நம்ம நீதிமான், இன்னொருத்தங்க பாவி. அந்த 9 பேர் இப்படி பிளான் பண்ணாங்க, நான் தான்ப்பா அவனை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக வித்துட்டேன்ப்பா. ரூபன் வந்து கூட சொல்லியிருக்கலாம், எப்படி சொல்லியிருக்கலாம்ப்பா, அவனை எப்படியாவது காப்பாத்தி உங்ககிட்ட கொண்டு வரணும்னு அவன் அந்த குழியில தூக்கி போடுறது நான் தான் பிளான் கொடுத்தேன். ஆனா நான் வர்றதுக்குள்ள அவனை இந்த இன்ஃபர்மேஷன் கூட மனிதர்கள் மூலமாய் யாக்கோபு கிட்ட வருவதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. ஆமென். சில நேரத்தில் நம்மை சுற்றி தெரிந்தவர்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரிந்த காரியம் கூட நமக்கு தெரியாதபடிக்கு கர்த்தர் நம்மை அடைத்து வைத்திருப்பார். யாக்கோபுக்கு அவன் ஜெயில போனதோ, அவன் அடிமையா கொண்டு போனது இது தெரியக்கூடாது. ஏன்னா இது என்னுடைய திட்டம், இது என்னுடைய தீர்மானம். யாக்கோபை நான் ரொம்ப நேசிக்கிறேன். யாக்கோபு கடைசி அவன் கண்ணார பார்த்தது, அவன் பல வர்ண அங்கி போட்டவனாய் போகிறான். இனி பார்க்கும்போது ஆமென், அவன் இதை விட அவனால் கொடுக்க முடியாதது, அவனால் அதை யாக்கோபு தலையில நின்னால் அதை கொடுத்திருக்க முடியாது. அவர் பார்த்து நல்லது என்று கண்ட பிறகு, அவர் பார்த்து நல்லது என்று கண்ட பிறகு யாக்கோபு யோசேப்பை பார்க்கும்போது, யோசேப்பை பார்த்து யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 48:11. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, நான் நினைக்கல. ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படிக்கு தேவன் எனக்கு அருள் செய்தார். எல்லாரும் சொல்லுங்க, அருள் செய்தார், அருள் செய்தார். அப்ப ஆண்டவர் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட blessing கொடுக்கிறார் தெரியுமா? நாம் எதற்காக கண்ணீர் வடித்தோமோ, எதற்காக காத்திருக்கிறோமோ அதை காணும்படிக்கு. எல்லாமே எதிராய் நடக்கும் போது யாக்கோபு என்ன சொல்றார் பாருங்க, நான் காண்பேன் என்று நினைக்கவே இல்லை. காத்திருப்பின் காலத்துல எது கூட அற்று போயிரும் தெரியுமா? என் வாழ்க்கையில் இது நடக்கும்,
நான் இதை காண்பேன் என்ற நினைவு கூட அற்று போகும். அதனாலதான் செவியால் உணர்ந்ததும் இல்லை. ஒரு உணர்வு கூட நமக்கு சரி இது நடக்கும், என் வாழ்க்கையில நடக்கும். யோசேப்பு உயிரோடு இருக்கிறார், எல்லாம் அவருக்கு அந்த நம்பிக்கை வந்ததும் யாக்கோபு சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? அவன் உயிரோடு இருக்கிறான்ல, அது போதும், நான் மரணம் அடையும் முன்பு பார்ப்பேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க என்னை கர்த்தர் எதற்கு காத்திருக்கிற வைக்கிறாரோ? என் கண்கள் மூடும் முன்னே நான் அதை காண்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபுவின் வாழ்க்கையில வந்த சோதனை, அதனுடைய கிளைமேக்ஸ் யாருக்குமே தெரியாது. அது எப்படி மாறப்போகிறது என்று கர்த்தரை தவிர. சாத்தானுக்கு அதனாலதான் இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியில் சாத்தானுக்கு மட்டும் யோபுவினுடைய கிளைமேக்ஸ் இப்படி மாறப்போகுது, இப்படி ஒரு ட்விஸ்டை கர்த்தர் வைத்திருக்கிறார், இது மட்டும் தெரிஞ்சிருந்துன்னு வைங்களேன், தோட்டவே மாட்டான். உங்களுக்கு இந்த சின்ன தலைவலி கூட கொண்டு வர மாட்டான். ஆண்டவரே அவர்களுக்கு தலைவலி வராதிருப்பதாக அவனே ஜோமன ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இந்த காலுக்கு சிலுவையில் அறையப்பட்டதும் அவன் தலை மாட்டுது காலு கீழே. உடனே அவன் டீம்கிட்ட சொல்றான், சிலுவையில இருந்து இறங்கி வர சொல்லு, இறங்கி வர சொல்லு. ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் துடிச்சிட்டு இருக்கிறான். அவர் துடிக்கல, அவன் கீழே கடந்து துடிச்சிட்டு இருக்கிறான். அவன் சிலுவையில இருந்து இறங்கி வர சொல்லு, இறங்கி வர சொல்லு. ஆமென். இந்த யோபு பாருங்க, யோபு உண்மையில யோபுக்கு உண்டான சோதனை ஒருத்தங்களுக்கு வந்துட்டுன்னா எப்படிங்க இருக்கும்? ஒரு குடும்பத்துல அந்த நபர் மட்டும் உயிரோட, மீதி எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா. எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலி பல வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல அவங்க மகா இறந்துட்டாங்க. அந்த ஃபேமிலி எல்லாருக்குமே ஆக்சிடென்ட், மகா இறந்துட்டாங்க. இது எல்லாரும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அந்த தகப்பன்ட்ட இந்த நியூஸ் வரும்போது அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சே, நாங்க எல்லாருமே செத்திருந்தா இந்த பெயினை நாங்க சந்திச்சிருக்க வேண்டி வராது. இவன் நாங்க எல்லாம் சேர்ந்து வந்தோம், மகா மட்டும் இல்லை, நாங்க எல்லாம் இருக்கிறோம். நாங்க எல்லாரும் தானே அந்த ஆக்சிடென்ட்ல இருந்தோம், நாங்க எல்லாருமே மறித்திருந்தா. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இவன் மட்டும்தான், இவனும் மனைவியும் ஆசையாய் வளர்த்த 10 பிள்ளைங்க, சம்பாதித்த சம்பாத்தியங்கள், சரீர சுகம் எல்லாமே போனது. அப்படி போனா கண்டிப்பாக வருவான், மரணத்தை தான் எதிர்பார்த்திருப்பான். ஆனால் இந்த யோபு சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். யோபு 14வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு மாறுதல். All the days of my appointed time will I wait till my change come. எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம். அப்ப தேவன் ஒரு காலத்தை செட் பண்ணி வைத்துட்டார். உண்மையில் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஒரு நார்மலா ஒரு பர்சன் எதை எதிர்பார்த்திருப்பான் தெரியுமா? மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருப்பான். யோபு சொல்ல, அப்படி நீ செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் ஆயத்தம் பண்ணதெல்லாம் யாருப்பா பார்க்க போறா? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? இந்த இடத்துல அவன் எல்லாம் இழந்து எல்லாம் நஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் செத்துட்டா, நான் செத்துட்டா, நான் செத்துட்டா இப்படி சொல்லி கொண்டிருக்கிற உள்ளமே, நீ செத்த பின் கர்த்தர் இத்தனை காலம் உனக்காக காத்திருக்க வைத்து ஆயத்தம் பண்ணினதை யார் பார்க்க போகிறார்? எனவே நீ மரணம் வரும் என்று எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு மாறுதல் வரும் என்று எதிர்பாரு. எனக்கு மாறுதல் வரும், எனக்கு மாறுதல் வரும். இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் கால முடிவில் எனக்கு மாறுதல் வரும். ஆமென். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசிக்கிறீங்க? எனக்கு மாறுதல் வரும், எனக்கு மாறுதல் வரும். இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் கால முடிவில் எனக்கு மரணம் அல்ல, எனக்கு மாறுதல் வரும். Glory. Hallelujah. ஆமென். மொர்தெகாய் பாருங்கள். மொர்தெகாய்க்கு எதிராக ஆமான் என்பவன் ராஜா உடைய மோதிரத்தை வாங்கி முத்திரை போட்டு இந்த டேட், இந்த மந்த், இந்த டேட்ல மொர்தெகாய்க்கு அழிவு, யூத குலத்துக்கு அழிவு. இது நடுவில் தான் மொர்தெகாய் ரெட்டுடுத்தி கொண்டு அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். உடனே ராஜஸ்ரீ எஸ்தர் நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது மொர்தெகாய் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? சரி, இருக்கிறது வரைக்கும்
சந்தோஷமா இருக்கலாம், கடைசி ஆசையாவது அப்படி இருக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் மாறுதல் வரும், மாறுதல் வரும். எஸ்தர் ராஜாத்திக்கு, எஸ்தருக்கு காரியத்தை எல்லாம் சொல்ல அனுப்புகிறான். அப்படி காரியத்தை சொல்லும் போது அந்த அந்த அம்மா சொல்றாங்க, ராஜா கூப்பிடாம எல்லாம் போக முடியாது. அப்படி சொல்லும் போது மொர்தெகாய் என்ன சொல்வார் தெரியுமா? எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நல்ல கவனிங்க, எப்படி சொல்றாரு இங்க பாருமா, நீ மௌனமா இருந்தா எங்களுக்கு வேற யாருமே, அப்படி சொல்லல, நீ மௌனமா இருந்துட்டேன்னா எங்களுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல. அவன் என்ன அந்த நம்பிக்கையை விடல பாருங்க. உண்மையிலேயே மொர்தெகாய்க்காக யூத குலத்துக்காக பேசுறதுக்கு அந்த இடத்துல எஸ்தரை தவிர வேற யாருமே கிடையாது. சில சிச்சுவேஷன்ல நமக்காக ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த ஒரு நபர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களும் சில நேரத்தில் நோ சொல்லிட்டாங்கன்னு வரீங்களா, அந்த இடத்துல நம்ம இன்னும் சத்தமா தான் அழுவோம். ஆனா என்ன நம்பிக்கை இவர், நீ மௌனமா இருந்தேன்னா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்துல இருந்து வரும். இவர் ஆண்டவர் செய்யணும்னு நினைச்ச காரியம் சில நேரத்தில் சில நபரை கொண்டு செய்ய வைப்பார். அந்த நபர் நோன்னு சொன்னாலும் அந்த காரியம் தடைபடாது. அந்த அந்த நபரை கொண்டு செய்வது தடைபடுமே தவிர அந்த காரியம் தடைபடாது. ஏன்னா என் ஆண்டவர் செய்கிற காரியத்தை எந்த மனுஷனுக்கும் முடக்க முடியாது. ஆமே. ஐயோ எஸ்தர் நோ சொல்லிட்டாங்களா, போச்சு. இருந்த அந்த ஒரு நம்பிக்கையும் எத்தனை இடத்துல நம்ம இங்கேதான் ரெட்டுடுத்தோம். அது வரைக்கும் எஸ்தர் சொல்றாங்க, இந்த ட்ரெஸ்ஸை போடு, போடுறோம், இதை போடு, பண்றோம், அதை செய், பண்றோம், எல்லாம் பண்ணிட்டு நல்ல இப்ப மொர்தெகாய் எஸ்தர் சொன்னதை கேட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு, எஸ்தர் சொன்னதை கேட்டு உபவாசத்தெல்லாம் விட்டு, எஸ்தர் சொன்னதை கேட்டு சரி அம்மா அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ வரும்போது இங்க பாரு, அவரை கூப்பிடாம எனக்கு போக முடியாது. நம்ம எல்லாம் நிறைய எஸ்தர் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெட்டு உடுத்திட்டு உபவாசத்துல இருக்கிறோம். இங்க பாரு, நீ மௌனமா இருந்துட்டேன்னா நாங்க எல்லாம் செத்துருவோம்ல சொல்லியிருக்கோம். நாங்க இல்ல, என் நம்பிக்கை. ஏன்னா இந்த மொர்தெகாய் யார் தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமைய உயிரே போனாலும் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க கூடாது என்பதுல உறுதியா இருந்தவன். ரிசல்ட் என்ன தெரியுமா? 9வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் கட்டளையின்படியும் செய்யப்படுகிறது. ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலேதானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த பகல் வேளையில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் காத்திருப்பின் காலம் போராட்டத்தின் காலமாய் இருக்கலாம், ஆனால் முடிவு மரணத்தில் அல்ல, மாறுதலாய் முடியும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காத்திருப்பின் காலத்துல எஸ்தரை போன்ற சில நபர்கள் நமக்கு உதவியா இருக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் சில நேரத்தில் உதவி செய்ய மறுத்தாலோ, உதவி செய்ய முடியாதில் தள்ளப்பட்டாலோ, உனக்கு ரட்சிப்பும் சகாயமும் முடிந்து விட்டது என்று எண்ணாதே. ஹல்லேலூயா. யாக்கோபே, யோசேப்பு இல்லை, உண்மைதான். பென்யமீனும் இல்லை, உண்மைதான். சிமியோனும் இல்லை, உண்மைதான். ஆனால் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர், உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை செய்கிற கர்த்தர் உன்னோடு தானே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த பாதையையும் எந்த சூழ்நிலையும் ஒருத்தங்க சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க வஸ்திரம் எல்லாம் கொடுத்து விட்டாங்க, நான் இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணாங்க, இந்த ஹெல்ப் பண்ணாங்க, ஆனா இப்ப திடீர்னு சொல்லிட்டாங்க எனக்கு முடியாது. உடனே மொர்தெகாய் பாருங்க, உனக்கு முடியாதுன்னு எங்களுக்கு ரட்சிப்பு வராதுன்னு நினைச்சியா? ஆமே, நாங்கள் ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அனுமதிக்கிறதும் கர்த்தர் அனுமதிக்காததும் நம்ம லைஃப்லயே திரும்பி பார்க்கணும். நீங்க மொர்தெகாய் வாழ்க்கையில பாருங்க, மொர்தெகாய்க்கு
தூக்கு மரத்தை செய்ய கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் மோர்தெக்காயை தூக்கிலே போட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. யோசேப்பை குழியிலே தூக்கி போட கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் அந்த குழியை மூடி போட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சாத்தானை யோபுவை தொட கர்த்தர் அனுமதித்தார். ஆனா ஜீவனை எடுக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலே போட கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் அந்த அக்கினி அவர்களை பலன் செய்ய கர்த்தர் அனுமதிக்கவில்லை. தானியேலை சிங்க கபியிலே தூக்கி போட கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் சிங்கங்கள் அவனை பட்சிக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. பேதுருவை தண்ணீரிலே தாழ கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் தண்ணீரிலே மூழ்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. பவுல் கையிலே பாம்பு கடிக்க கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் பாம்பின் விஷம் ஏற கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்ததாய் எண்ணி கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று எண்ணாதே. அனுமதிக்காத சில காரியங்கள் இருக்கிறது. எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம். ஹalleluya. சில காரியங்களை அனுமதித்தது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அவர் அனுமதிக்காத காரியம் இருக்கிறது. அதை தான் யோபு கிட்ட சொன்னார். சமுத்திரம் எழுந்து வரும்போது அதை மணலினாலே எல்லையை போட்டவர் யார்? இவ்வளவு பெரிய சமுத்திரத்துக்கு நான் ஒரு எல்லையை போட்டு இருப்பேன் என்றால், யோபுவே, உன் வாழ்க்கையில சிலதை அனுமதித்தது உண்மை. ஆனால் சில காரியம் அனுமதிக்காததுனாலதான் இன்னைக்கு நீ சாட்சியா நிற்கிற. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு நல்ல கைகளை சட்டி அனுமதித்ததெல்லாம். அதே நேரத்தில் கர்த்தர் இந்த அனுமதித்த அத்தனையும் பாருங்கள், எல்லாமே நன்மையா மாறிச்சு. ஆமான் தூக்கு மரம் செய்விக்க கர்த்தர் அனுமதித்ததுனால ஆமான ஈஸியா தூக்குல போட முடிஞ்சது. இல்லைன்னா ஆமானுக்கு இன்னொரு தூக்கு முறை செய்யணும். அதுக்குள்ள ராஜா மனசு மாறிட்டார்னா, அதுக்குள்ள ராஜா என்ன இருந்தாலும் அந்த ஆமானால ராஜாவுக்கு நிறைய நன்மை நடந்திருக்கு. திடீர்னு ஒரு கோபத்துல அதுக்குள்ள ராஜாவே, நான் ராணி கிட்ட தப்பா போகல ராஜாவே, நான் இப்படி பேசதான் போனேன். அதுக்குள்ள மனம் மாறிட்டார்னா, என் ஆண்டவருடைய செயல் தூக்கு மரம் செய்ய பல நேரத்தில் சத்ரு நாள் குறிச்சிருக்கிறான்ல, அன்னைக்கு மாறுதல் நடக்க போகும். அன்னைக்கு மரணம் அல்ல, அன்னைக்கு மாறுதல். கர்த்தர் அனுமதிக்கிறார். குழியில தூக்கி போட அனுமதித்தார். இந்த குழியில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் சகோதரர்களுள்ள டிஸ்கஷன் நடக்கு. ஆமே ஆமே. என்ன டிஸ்கஷன் தெரியுமா? இவனை எகிப்தியருக்கு வித்திரலாம். இல்லைன்னா யாக்கோபு யோசேப்பு அனுப்பியிருக்க மாட்டார். அங்க கொண்டு போகப்பட்டான். அங்க அனுப்பினார் என்று பைபிள்ல இருக்கு. கர்த்தர் அனுமதித்தது நன்மைக்கு. ஆமென். யோபுவை சாத்தான தொட அனுமதித்தார். எதுக்கு தெரியுமா? ஆமென். இழந்த எல்லாத்தையும் கர்த்தர் 2 தரையா. இன்னைக்கு கர்த்தர் தொட அனுமதிக்கிறார்னா, நீங்க அடுத்து யோபு லைஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும், 4 தலைமுறையை பார்க்கிறான். அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் யோபு லைஃப்ல வரல. இன்னைக்கு சத்துரு கை வைக்க கர்த்தர் அனுமதிக்கிறார்னா எதுக்கு தெரியுமா? இனி அவன் உங்க எல்லை பக்கமே. அதாவது சில பிள்ளைங்க தெரியாம அந்த சூடு பாத்திரத்துல கை வைப்பாங்க பாருங்க, ஹாட்டா ஏதாவது வைக்கும். சில பிள்ளைங்க தெரியாம கை வச்சு கை சுட்டுட்டுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு பாத்திரத்தை வச்சாலும் பிள்ளைங்க ஊன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படிதான் கை வச்சுட்டான், தெரியாம கை வச்சுட்டான். ஐயோ, இனி யோபுவா டாபிக்க மாத்து, வேற போ. அடுத்து 10 பிள்ளைங்க வந்துட்டாங்க. யோபு அடிபட்டுல இருந்து வெளியே வந்துட்டான். நான் இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரல. ஹalleluya. கர்த்தர் அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லும் நாட்கள். நம்ம லைஃப்ல அனுமதிச்சதை மட்டும் பார்க்கிறோம், அனுமதிக்காததை பாருங்க. எல்லாம் மொத்தமா விட்டுட்டாருன்னு வைங்களேன். விடல. கர்த்தர் சிலதை அனுமதித்திருக்கிறார், சிலதை அனுமதிக்கவில்லை. ஹalleluya. தண்ணீர்ல தாழ அனுமதித்தார் பேதுருவை. எதுக்கு தெரியுமா? நீ யாரும் எங்கேயும் பார்க்க கூடாது. ஆண்டவரே, படகுல வச்சு பேதுரு என்ன சொன்னார்? ஆவேசம்
கொஞ்சம் தாழ அனுமதித்ததும் இப்போ சொல்ல ஆவேசம்னு, ஆண்டவரே ஆண்டவரே. இப்போ கேள்வி, உனக்கு டவுட் எல்லாம் நம்ம இந்த சேஃபா இருக்கும் போது தான் டவுட் வரும். சும்மா இருந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தா டவுட் வரதான் செய்யும். கொஞ்சம் இறங்குனாதான் ஆண்டவரே, டவுட்டே கிடையாது. விசுவாசி அவன் என்றும் பதறான். போட்ல இருக்கும்போது நீரே ஆனால், வா வா உனக்கு காட்டி தரேன், நீரே ஆனால் உம்மோட கூட இறங்கும். 2 ஸ்டெப் எடுத்துவேன். இப்போ உள்ள போகும்போது இப்போ சொல்லு, நீரே ஆனால் என்னை காப்பாற்ற சொல்றதுக்குள்ள ஆளு உள்ளவே. ஆமே இல்ல, ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சியம் பண்ண கைவிடுகிறார். சில தாழ்வு அனுமதித்தார், ஆமையில விடமாட்டார் விடமாட்டார். விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்க, ஆமே விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும். சொல்லுங்க ஆமே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. ஓ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, தேடி வந்தீங்க. ஆமே மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. glory. விட்டு கொடுக்கலையே கொடுக்கலை, ரேத்ரா மாமா ஷேக்கரே. ஆமே கலங்கின என்னை கண்டு, காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு, கடல் மேல் நடந்து வந்து, காற்றை கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. ஆமே நட்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. கொடுக்கலை, சில காரியத்தை அனுமதித்தார், ஆனா அநேக காரியத்தை அனுமதிக்கவில்லை. ஆமே ஆமே. இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில ஐயோ இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு அப்படி பார்க்காம, கர்த்தர் அனுமதித்தார் உங்க லைஃப்ல, அனுமதித்தார்ல, அனுமதிக்காததையும் நினைச்சு பாருங்க, எதெல்லாம் அனுமதிக்கல. ஆமே. இசைக்கியா சொல்றார், நான் நைட்டெல்லாம் எண்ணம் விட்டு கொண்டிருந்தேன், எனக்கு இந்த ஒரு வியாதியை அனுமதித்தார். காலில் எழும்பும் போது பொழுது விடுறதுக்கு முன்னாடி நான் இருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கருளினார், அந்த பிரகாரமே செய்தார். நம்ம லைஃப்ல சில காரியத்தை அனுமதித்திருக்கிறார், இல்லை என்றில்லை, ஆனா பல காரியத்தை அவர் அனுமதிக்காமல் தடுத்தார். அதெல்லாம் எண்ணி எண்ணி ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க, ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க. ஆமென். அழ கர்த்தர் யாக்கோபை அனுமதித்தார். யாக்கோபு அழும்போது சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா, நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன். அதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. துக்கத்தோடு இறங்குவேன் என்றவனுடைய முடிவு எப்படி இருந்து தெரியுமா, அவன் தொழுது கொண்டு தன் கோலின் மேல சாய்ந்து கொண்டான். சில காரியத்தை அனுமதித்தது உண்மை, ஆனால் அநேக காரியங்களை அனுமதிக்கவில்லை. உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட அனுமதித்தார், ஆனால் வாய்க்கப்பட அனுமதிக்கவில்லை. எனவே தான் யோபு சொல்லுகிறார், ஒருத்தன் செத்துட்டானா அதுக்கப்புறம் அவன் ஜீவிப்பானா. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்பது ஆமென் நித்தியத்தை குறித்து அல்ல. அப்ப நான் இவ்வளவு நாள் இந்த வார்த்தையை, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் நான் உம்முடைய வார்த்தையை நான் காத்திருக்கிறேனே, இதனுடைய முடிவு நான் வசனத்தை நம்பி இருக்கிறேன், வசனத்துக்காய் காத்திருக்கிறேன். இல்ல, நான் இந்த போராட்டம் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின், இந்த காத்திருப்பின் காலம் என்பது போராட்டத்தின் காலம். ஆமென். பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடி எனக்கு குறிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் காலத்தில் மாறுதல் வரும் என்று, மாறுதல் வரும் என்று. எல்லாம் கைவிட்டு போனதும் எல்லாம் போச்சு. 4 பக்கத்திலிருந்து வந்து யோபு கிட்ட சொன்ன செய்தியும் துர்ச்செய்தி, அவ்வளவுதான். இனி அப்படி எப்படி சொல்லலாம், இனி நம்ம எல்லாம் இல்ல. உடனே பேச ஆரம்பிச்சிருக்கு, நான் செத்தா இங்கதான் என்ன அடக்கம் பண்ணணும், நான் செத்தா அப்படி பண்ணணும், நான் செத்தா எப்படி பண்ணணும், நான் செத்தா 21 குண்டுகள் முழங்க,
நம்மளே பேச ஆரம்பிச்சிடும். யோபு சொல்றாரு, இல்லை மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருக்கல. ஆமே, என் மனைவி கூட சொன்னா தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா நான் அப்படி விடல. நான் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். நான் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். உடுக்க வஸ்திரம் போட முடியாது, உடம்பு ஃபுல்லா புண்ணு, கையில ஒரு ஓட்டு துண்டு எடுத்து சொரிந்து கொண்டு இருக்கிறவன் சொல்லுகிறான், எனக்கு தெரியும் மாறுதல் வரும் என்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன். மாறுதல் வரும் என்று. ஆமென். 5 வார்த்தைகளை சொல்லி செபிக்கிறேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காத்திருக்கிறவர்களே, எல்லாம் தெரிந்த வார்த்தை தான். யோபு சொன்ன 5 வார்த்தைகள். 1, மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்க நம் மனதிலே ஆழமாய் பதியப்பட வேண்டிய 5 வார்த்தைகள். 1, அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25 வாசிக்க வேண்டாம், ரெஃபரன்ஸ் சொல்லி விடுகிறேன், எல்லாம் தெரிந்த வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 2, அவர் எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறார். யோபு 42:2 அவர் எல்லாம் செய்ய, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. அவன் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்து இருக்கிறவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு நஷ்டமாகாது இருக்க நம் மனதில் எது நிர்ணயிக்கணும் தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார். 2, உயிரோடு சும்மா இல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்ய. ஆமென். சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, நீ உயிரோடு இருந்து என்ன? இவர் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. இவர் உயிரோடு இருக்கிறதுனால. ஆமென். சீஷர்கள் பாருங்க, அவர் மரித்த செய்தி கேட்டு அரை கதவை அடைச்சிட்டு இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிறார் செய்தி கேட்டதும் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. 3வது, நான் போகும் வழியை அவர் அறிவார். அதன் அர்த்தம் என்ன? இந்த பாதை எங்க போய் முடியும்னு அவருக்கு தெரியும். யோபு 23:10 நான் போகும் வழி அதனால தெரியும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே, அவர் உருக்கமும் மிகுந்த இரக்கம் உள்ளவர். அவருக்கு தெரியும் இந்த கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும். அவருக்கு தெரியும் மோரியா மலையில என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் 3 நாள் துக்கத்தோடு ஆபிரகாம் நடக்கும் போதும், அப்பா ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டு அவர் அமைதியா இருக்கிறார். அவருக்கு தெரியுங்க. ஆமென். இந்த பாதை எங்க போய் முடியும் அவருக்கு தெரியும். யாரும் அறியாத என்னை அவருக்கு தெரியும். என்னை தெரியும், எனக்கு உண்டான எல்லாமே தெரியும். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவருக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் மாறா பக்கத்திலேயே மரத்தை வளர விட்டார். மாறா பக்கத்திலேயே நாளைக்கு என் பிள்ளை இந்த பாதையில வருவான், இங்க வந்து முடங்கிடக்கூடாது, நான் போகும் வழியை அவர் அறிவார். சோ இன்னைக்கு நீங்க ஒரு பாதையில பயணிக்கிறீங்க, நமக்கு தெரியாது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தினா நமக்கு தெரியாது. யோபு சொல்றார், எனக்கு தெரியாது, ஆனா என்ன நடத்துகிறவருக்கு தெரியும். 4வதாக, அவர் சும்மா இருக்கவில்லை, அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். யோபு 23:9 அவர் இடதுபுறத்தில் கிரியை செய்தும் அவரை, அப்ப அவர் சொல்றாரு, அவர் ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறார், ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார், அவர் சும்மா இருக்கவில்லை. 5வது, எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். யோபு 23:14 இந்த நம்பிக்கை உடையவன் தான் சொல்லுகிறான். அவனிடத்தில் வந்த செய்தி என்ன? அவன் மனைவியே சொல்றாங்க, இப்படி வாழ்றதுக்கு செத்துடலாம். இல்ல, நான் மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை, நான் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றுவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. யோபு 42வது அதிகாரத்தில் கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்து, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை எல்லாரும் வந்து பார்க்கும்படி செய்தார். அவன் கஷ்டப்பட்டது 4 பேர் பார்த்தாங்க, ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை 11வது வசனத்தை பாருங்கள். 42:11 வாசியுங்கள். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும், அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இவர் கஷ்டப்பட்டதும் இவருடைய Facebookல இருந்து எல்லாரும் அன்ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, முடிஞ்சது. முன் அறிமுகமான
எப்பவுமே நல்ல காலத்துல தான் வந்து 4 பேர் நமக்கு அறிமுகமாவாங்க. கஷ்ட காலத்துல எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா நாளைக்கு கர்த்தர் இதை மாற்றும் போது முன்னாடி அறிமுகமானவங்க எல்லாம் வருவாங்க. அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார். கஷ்டப்படும் போது ஒண்ணுமே தர மாட்டாங்க. இப்போ இவருக்கு கொடுத்தா நாளைக்கு நம்ம வீட்டுக்கும் மொய் வைப்பாங்கங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்ம அங்க போய் நம்ம போடுவோம். நாளைக்கு நம்ம பிள்ளைக்கும் யோபு கஷ்டப்படும் போது இல்ல திருப்பி வராது, வேணா வெறுங்கவரை கொடுத்துட்டு அப்படி கிருபை விட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இப்போ அவருக்கு மொய் வச்சா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஏதாவது நேரா அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 16வது வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். சொல்லுங்க பார்க்கலாம். கண்டான். சொல்லுங்க. கண்டான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், உன் கண்கள் காணும். ஆமென். மனைவி சொல்றாங்க, இது இனி எவ்வளவுதான், இனி நம்ம 2 மட்டும்தான் பாக்கி. மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டிய இடத்துல அவன் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறான். காத்திருக்கிறவர்களே அவர் செய்வார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நம் போகும் இந்த பாதை எங்க போய் முடியும்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க நிக்கிற நிலையில உங்களை கொண்டு வருவதற்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் செய்த சில நேரத்தில் நாம இன்னைக்கு இருக்கிற பொசிஷனுக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம இருக்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த ரூத் எல்லாம் நினைச்சிருப்பாங்களா இப்படி போவாஸுடைய வயல் நிலத்துல வருவோம், போவாஸ் பாதத்தில் இருப்போம்? இல்ல, கர்த்தர் நகோமியை கொண்டு போனாங்க. பாத்தீங்களா, அவருக்கு தெரியும் எல்லாமே. அதனாலதான் போவாஸ் வாயிலிருந்து என்ன வார்த்தை ரூத் மேல விழுந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு 6 படி கோதுமை கிடைக்கும்னா சொன்னாரு. இல்ல, ஆமா, நீ வந்தது பொறுக்கதான். ஆனா கர்த்தருடைய திட்டம் ஒன்ன வச்சு சிந்த வைக்க போகிறா. நல்ல கரங்களை சாட்டி, இதோ தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை நீரே அல்லாமல். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. ஆமென். என்னை அழைத்தவரே எந்த பாதையோ எந்த பாதையோ மதனரோ. ஆமென். எந்த பாதையோ உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஹல்லேலூயா. உங்க கரம் இருக்க. ஆமென். உங்க கரம் இருக்க. சொல்லுங்க. கருவிலை என்னை, கருவிலை என்னை பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. ஓ, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை. நல்ல கையை தட்டி, என்னை அழைத்தவரே. ஆமென். உங்க கரம் இருக்க. உரமா சேகரே ஹண்டரா.
ஓ எந்த பாதையையும் எந்த பாதையையும் ஜீசஸ் ஆமென் எந்த பாதையையும் ஹல்லேலூயா உங்க கரம் இருக்க உங்க கரம் இருக்க ஆமென் உங்க கரம் இருக்க உங்க கரம் இருக்க Thank you Jesus நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆமென் ஆமென் Thank you Jesus ஆமென் ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து யோபுவை போல இந்த வார்த்தையை சொல்ல மாறுதல் வரும் என்று காத்திருக்கிறப்பா எனக்கு குறிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் காலம் மாறுதல் வரும் என்று இப்போ உங்க நம்பிக்கையா ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க எல்லாம் இழந்து வஸ்திரம் கூட போட முடியாம சாம்பல்ல உட்கார்ந்து கையில ஒரு ஓட்டு துண்டை எடுத்துக்கொண்டு யோபு சொல்லுகிற மாறுதல் வரும் மாறுதல் வரும் தூக்கு மரம் ரெடியா இருக்கிறது மொர்தெகாய் சொல்லுகிறார் ரட்சிப்பும் சகாயமும் வரும் ஆமென் ஆமென் நடக்கிறது எல்லாம் எதிராய் தான் இருக்கிறது சூழ்நிலை எல்லாம் எதிராய் தான் இருக்கிறது ஆனா கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை இப்பொழுது அறிக்கை செய்யுங்கள் மாறுதல் வரும் சகாயம் வரும் ரட்சிப்பு வரும் நிச்சயம் காரியம் மாறுதலாய் முடியும் ஓராமா சேகலரே சந்தரலரதரபா கரபா அபிஷேகம் பெற்றவங்க கொஞ்சம் அந்நிய பாஷைகளை எஸ் எஸ் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் சர்வ வல்லவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நாம் போகும் வழியை அவர் அறிவார் அவர் அறிவார் அவர் அறிவார் அவர் அறிவார் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் ஓரா மாதனலரா கடரே ஷேரே மாமாதனரா மாறுதல் வரும் குடும்பத்தில் மாறுதல் வரும் சூழ்நிலையில மாறுதல் வரும் சரீரத்தில் மாறுதல் வரும் உன் வாழ்க்கையில மாறுதல் வரும் உன் பிள்ளையின் வாழ்க்கையில மாறுதல் வரும் உன் எதிர்காலத்தில் மாறுதல் வரும் மாறுதல் வரும் மாறுதல் வரும் எல்லாம் மாறும் என் ஆண்டவர் மாற்றுவார் ஹல்லேலூயா அப்படியே கைகளை உயர்த்தி நம்புற ஆண்டவரே நம்புவே இயேசுவை நம்புவே அன்பு சகோதரா சகோதரி கர்த்தரை நம்புங்க ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கை விட்டு விடாதீங்க ஆமென் மரணத்துக்கான நாள் குறிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்பு சகாயமும் கண்டிப்பா வரும் என்ன ஒரு நம்பிக்கையை மொர்தெகாய் வெளிப்படுத்தினார் கர்த்தர் இதை கனப்படுத்தினார் பாத்தீங்களா எல்லாம் இழந்து கையில ஓட்டு துண்டை எடுத்துக்கொண்டு மாறுதல் வரும் என்று யோபு சொன்னதை கர்த்தர் கனப்படுத்தினாரே இந்த ஆராதனை வேளையில நீங்க சொன்ன வார்த்தைகளையும் என் கர்த்தர் கனப்படுத்தி 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 காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி இழந்த அனைத்தையும் இரண்டத்தனையாய் தந்து உங்களை வாழ்ந்திருக்க செய்வார் வாழ்ந்திருக்க செய்வார் ஆமென் 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 பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் நல்லவர் நீர் எங்களை நேசிக்கிறீர் இந்த புதிய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க கிருபை செய்து எங்களோடு பேசினீர் நீர் தான் எங்களை காத்திருக்க வைத்து சில காரியங்கள் வாழ்க்கையில ஏன் அனுமதிச்சீங்கன்னு நாங்க கேட்டு புலம்புகிறோம் ஆனா இந்த நாளில் உணர்த்தினீர் பல காரியங்களை நீர் அனுமதிக்காததுனாலதான் இன்னைக்கு நாங்க ஜீவனோடு இருக்கிறோம்பா இன்னைக்கு நாங்க உயிரோடு இருக்கிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆனால் அனுமதித்தது எல்லாமே நன்மைக்காக நன்மைக்காக அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கும் எங்களோட பேசினீங்க அந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம் கர்த்தர் காக்குறீங்கப்பா நிச்சயம் மாறுதல் வரும் அநேகர சாட்சியை எழுப்ப போறீங்க இந்த போராட்டத்தின் காலம் தாண்டி அறுவடையின் காலத்தை வைத்திருக்கிறீங்க சுதந்திரிக்கிற காலத்தை வைத்திருக்கிறீங்க அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் கண்மணி போல காத்துக்கோங்க
இந்த மாதம் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. பிலிப்பிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் பிரபாகரன் அவர்களுக்காக, குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக ஒரு விசை கூட ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்கிற அதிசயமான கிரியைகளுக்காக நன்றி. தொடர்ந்து இதிலும் பெரிதானவைகளை அந்த ஊழியங்களை காண என் ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக என்று நாங்கள் சபையாக வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக நம்முடைய தாசனுக்கு சரீரத்தில் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து, எலியாவை பார்த்து சொன்னீரே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அந்த வார்த்தையை நம்முடைய மகன் மேல நாங்க சொல்லி ஆசீர்வதித்து விதைக்கிறோம். இன்னும் நெடுதூரம் பயணம் செய்ய, அநேகரை ஆதாயப்படுத்த, அநேக ஊழியங்களை உருவாக்க கர்த்தருடைய மகனை பலப்படுத்துவீராக. விசேஷமா அடுத்த வாரம் நடக்கிற அந்த பொது கன்வென்ஷனுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கூடுகைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இதுவரை நடந்ததை காட்டிலும் மேன்மையாய் நடக்க என் ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னைக்கு நைட் பிரேயர் இருக்கிறது. 10நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.